அவர் நான் சேகர் ரூமில் வந்தால் என்ன அதை கொண்டு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கைண்ட்னஸ் உள்ள நபராக தான் நான் மற்ற சிறைவாசிகளை உதவுவதிலிருந்து நான் பார்த்தேன். போன சிறைக்கு போன பிறகு நான் ஒரு 10-15 நாள் அவங்க கூட பேசவே இல்லை. பக்கத்து ரூம் தான். இன்னுமே வந்து யார் அந்த சாரா இல்லை ஐயாவோ ஏதோ ஒன்று பின்னாடி யாரோ அதில் இருக்க தானே செய்வாங்க. பட் அது வந்து ஆதாரப்பூர்வமாக ஒன்று நிரூபிக்கப்படலன்றதால அப்படியே தெரிஞ்ச ரகசியத்தை எல்லாரும் தெரியாத மாதிரியே அப்படி ஆக்ட் பண்ணுறோம். எல்லாமே வந்து மிகப்பெரிய விஐபிகள் தான். திமுக அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவுலாம் வச்சு ஒரு முகத்தை இமேஜ் பண்ணுங்க. இப்போது அவங்க மாட்டலன்னு வச்சிங்களேன், இவர்கள் நாளை பின்ன இதெல்லாம் கொஞ்சம் நேரம் மறைஞ்ச பிறகு இன்னொரு குணசேகரனை, இன்னொரு அறிவழகனை, இன்னொரு எக்ஸ்ஒயை இவர்கள் பயன்படுத்துவதற்கு முனையலாம். எடப்பாடியார் பிரச்சாரம் பண்ண பிறகு இந்த கழித்திருப்பாங்க அது இதுன்னு சொன்ன பிறகு திடீர்னு அவரை அடித்து அவர் அன்கான்சியஸ் ஆகிட்டு இருக்காரு. ஏன் என்னை வந்து திடீர்னு அடிக்கணும், இதுக்கு வந்து ஒரு நீதி விசாரணை வேணும், எனக்கு தெரியணும் என்னை ஏன் அடித்தாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விசிகா உங்களோட அந்த முதல்ல நீங்கள் கைதாகி இருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் அவர்களுடன் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அந்த காலம்ன்றது எப்படி இருந்தது? அந்த 4 மாதம் அந்த சிறையில் அவர் கூட பயணித்தீங்க. அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? அவர் இல்லை ஆஸ்யூஷுவல் ஒரு சிறைவாசிக்குள்ளே இருக்கிற ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு பழக்க வழக்கம், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி ஒன்றும் பெருசாக நம்ம அவர்கிட்ட கேட்குறதும் நாகரிகம் இல்லை. ஏன்னா கேட்டால் சொல்ல மாட்டார் இல்லையா. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்தது. அப்பயே யார் அந்த சார்னு சொல்லாதவர், அப்புறம் பர்சனலாக கேட்டால் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியும் நாம் வந்து அவருக்கு எதிராக பல விஷயங்களை நான் வெளியில் இருக்கும்போது பேசணுன்றதால அவர் அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் பேச மாட்டார். நம்மளும் அதை கேட்டது கிடையாது. பட் ஆனால் நமக்கு ஓரளவுக்கு ஒரு அனுமானம்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஏன்னா அரசு வந்து அந்த போராட்டத்தை நசுக்கிற விதத்திலிருந்து இது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. இப்போ நான் மட்டும் சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா, அதாவது திமுக அதன் கூட்டணி கட்சிகளை தவிர, திமுக மற்றும் அதன் அடியாள் கூட்டத்தை தவிர மிச்சம் எல்லாரும் வந்து இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா முதல் ஞானசேகரன் வந்து கைது செய்யப்படுகிறார், விசாரணைக்கு வர்றாரு, அவரை வெளியே அனுப்புகிறாங்க, திருப்பி கைது பண்ணுறாங்க. அப்போது ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, இவன் மட்டும்தான் இதில் குற்றவாளி. எப்படி வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஃபஸ்ட்டு சரண்டரான ஒரு 5-6 பேர் தான், இவங்க தான் குற்றவாளி, இவங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு உயர் அதிகாரி சொன்னார் இல்லையா. அதே போல் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி எப்படி 2வது நாளில் சொல்ல முடியும், மறுநாள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சாதாரண ஒரு அண்டாத்திருக்காங்க குண்டாத்திரன்னா கூட ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி கஸ்டடி எடுக்கிறாங்க. நீ எத்தனை வீட்டில் குண்டாந்துருன்ன, எத்தனை வீட்டில் அண்டாவத்துருன்ன, எத்தனை வீட்டில் அடுக்கு சைட்டு எடுத்துருன்ன அப்படின்னு அதுக்கு கூட கஸ்டடி எடுத்த பிறகு தான் வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட் வரும். ஆனால் ஞானசேகரன் விஷயத்தில் எடுத்த உடனே இவன் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லும் போதே இங்கே வந்து பல சர்ச்சைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்ஐஆர் லீக், அதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொன்னாங்க. அது எந்த ஃபால்ட்டாக இருந்தால் எங்களுக்குன்னா, வெளியில் வந்து அந்த பெண்ணோட பேர், அந்த புகாரின் தன்மை, புகாரில் உள்ள வாசகங்கள், வார்த்தைகள் எல்லாம் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா. அப்போவே வந்து அவன் ஞானசேகரன் வந்து சொல்லலை. அப்படிங்கும்போது இப்போ போய் நம்ம நட்பாக கேட்டால் அவருக்கு தெரியாதா, மூர்த்தி வெளியில் போய் இது ஆமாம் நான் ஞானசேகரன் சொன்னார், இவர் தான் அவர் தான்னாரு, இப்படி யாராவது ஒருத்தர் இருந்தால் சொன்னாருன்னு சொல்லிடுவார் இல்லையா. அதனால் வந்து அந்த விஷயங்களையும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஒரு நல்ல சிறைக்குள்ளே நான் பழகின விதத்தில் ஒரு சாதாரண சிறைவாசியாக தான் அவர் பழகினார். இதை தாண்டி நம்ம ஒரு கொடூர முகமாக தான் ஞானசேகரன் அவர்களை வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஞானசேகரன் அவர்களை ஒரு வேறு மாதிரியான ஒரு முகத்தில் தான் பார்த்துட்ருக்கோம், ஒரு குற்றவாளியாக பார்க்குறோம். அதை தாண்டி நீங்கள் அந்த 4 மாதத்தில் அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் உணர்ந்துருக்கீங்களா சார்? அந்த பேசினதில் பழக்கத்தில் இவர் இதை பண்ணியிருப்பாரா? இந்த வழக்கு சம்மந்தமாக இல்லை, பொதுவாக திமுககாரங்க அப்படின்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுககாரங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டாலும் போவாங்க. நீங்கள் பல விஷயங்கள் திமுகவில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னி வரைக்கும் ஒரு 2.5 வயசு குழந்தை இருக்கட்டும், கேள்வி இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான அத்துமீறல்கள் கொஞ்சம் அவங்க சலீஸாக செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பழக்கப்பட்டவர்கள்.
ஏன்னா நீங்கள் நீதிமன்றம் இப்போது தண்டனை விதிச்சிருக்கு, 30 வருஷம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அவன் ஞானசேகரன் செஞ்சுருப்பானா செஞ்சுருக்க மாட்டானா அப்படின்னு அதை நம்ம வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி சரியாக சட்டத்துக்கு வந்தால் இருக்காது. ஒரு அப்பீல் மனுவில் ஞானசேகரன் மீது இந்த தண்டனை வழங்கப்பட்டது அதிகபட்சம் அப்படின்னு ஒன்றா வாதம் இல்லாமே தவிர வெளியில் இல்லை அவன் செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இப்போது நிலைமையில நம்ம பேச முடியாது. இப்போ சட்டத்தின் முன்னால் அவர் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. பர்சனலாக ஒரு அப்பேற்பட்ட ஆளானா அவர் கூட பழகினவங்க வெளியே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். நம்மை பொறுத்தவரை ஒரு சக சிறைவாசி அவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மனித நேயத்தோட இப்போ சிறையில் எல்லாருக்கும் அந்த மனுக்கள்ன்றது வராது, சில பொருட்கள் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்காது. ஆனால் ஞானசேகரனை பொறுத்தவரை எல்லாரும் அவங்ககிட்ட தான் வந்து ஒரு உறவாக இருப்பாங்க. காவலர்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு வேணும்னா கூட ஞானசேகரன் மற்ற கைதிகள் யாராவது ஏதாவது ஒரு பொருள் வேணும், ஆனால் ஒரு திங்கிறதே ஒரு பொருள் வேணும்னு வச்சுங்க, அவர் ஞானசேகர் ரூமில் வந்தால் என்ன அதை கொடுங்க அதை கொடுன்னா அந்த மாதிரி ஒரு கைண்ட்னஸ் உள்ள நபராக தான் நான் மற்ற சிறைவாசிகளை உதவுவதிலிருந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் நடுத்தர மக்கள்ல இருந்து தான், அதாவது அந்த பிரியாணி கடை வச்சிருக்கவர் தான் அவர். அப்போ அப்படிப்பட்டவர் இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் இவ்வளோ தைரியம் வராது அப்படின்ற ஒரு இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. தனிநபராக இவர் தான் யூடிசிங்க பண்ணார் இல்லையே, இவர் வேறு ஏதோ பண்ணதாக தானே இவர் மீது அலிகேஷன். ஒன்றுமே வந்து யார் அந்த சாரா இல்லை ஐயாவோ ஏதோ ஒன்று பின்னாடி யாரோ அதில் இருக்க தானே செய்வாங்க. இவர் வந்து அப்படியே தனியாக ஒரு முகர்ந்து அந்த மலரை தூக்கி இருந்த நபர் இல்லை. அதற்கான இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, இப்போ எடப்பாடியார் போனால் 10 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த சாரு களி திம்பார் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாருன்னா அதுக்கான சோர்ஸ் இல்லாமல் அதுக்கான தகவல்கள் இல்லாமல் அவர் சொல்ல முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களும் அதை உறுதி செய்தார்கள். நம்ம ஞானசேகரன் சம்பந்தப்பட்டது ஒரு தனி நபராக செய்திருப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. இதற்கு பின்னணியில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கூட தெரியும். கேமரா ஓப்பனாக நீங்கள் சொல்லுவீங்க, நான் கூட சொல்லுவேன். பட் அது வந்து ஆதாரப்பூர்வமாக ஒன்று நிரூபிக்கப்படலன்றதால அப்படியே தெரிஞ்ச ரகசியத்தை எல்லாரும் தெரியாத மாதிரியே அப்படி ஆக்ட் பண்ணுறோம். அப்படி இப்போ இதுக்கு ஆனால் மெயினாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது திமுக தான் பின்னணின்ற மாதிரி நம்ம பாஜகலேருந்து அண்ணாமலை அவர்கள்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து திமுக காரன், அவன் அதிமுக காரன் கூட சேர்ந்துருப்பான். அவன் இப்போ நீ என்ன இது, அவன் வீட்டில் போய் எல்லோரும் சாப்பிட்றாங்க போகிறாங்க வராங்க. அப்போது அவன் எது செஞ்சாலும் அவங்களுக்கு கூட நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் ஒரு 100 பேருக்கு சோறு போடுறான்னு வச்சுங்க. ஏதோ ஒரு கலைஞர் பிறந்தனாலே அந்த பிறந்தனாலே அவங்க கட்சி தலைவர் ஸ்டாலின் பிறந்தனால 100 பேர் சோறு போடுறான்னா அவங்க கூட அதிமுக காரனை சேர்ந்து நிற்பான், இல்லை கம்யூனிஸ்ட்காரன் நிற்பான், திமுக காரங்க தானே நிற்பாங்க. அப்போ திமுக நபர்களோடு அது பழகிறதுல ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. இப்போ இந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குது சார்? இது எதை நோக்கி போயிட்டுருக்கு, என்னென்ன நடக்க போகுது அடுத்து? இதனால் திமுகவுக்கு ஏதாச்சும் ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி? இல்லை, திமுகவுக்கு பின்னடைவுன்னா இப்போ அவங்க இது மாதிரி பல விஷயங்களை பார்த்தவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஜிஜிபி, அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமாகாது. அப்பீலில் மேபி ஞானசேகரன் தண்டனை குறைக்கப்படலாம். ஏன்னா இந்த அக்கரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேஜராக அந்த விஷயத்தில் எதுவும் நடக்கலை. இந்த லாஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்ட விவகாரத்தை நம்ம அதுக்கு முன்னாடியும் அதெல்லாம் நம்ம போகலை. அந்த என்ன சார்ஜஸ் மேலே ஃப்ரேம் ஆகிருக்கோ அது வந்து ஒன்றும் 30 வருடம் கொடுக்குற அளவுக்கு சார்ஜஸ் இல்லை. அது அப்பீலில் ஈஸியாக அது குறைக்கப்படலாம். அப்போ இந்த யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்விக்குறி வந்து இப்போ வரைக்கும் நீண்டுகிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கான பதில்ன்றது கிடைக்குமா சார்? கடவுள் தான் சொல்லணும். இப்போ எடப்பாடியார் சொல்கிற மாதிரி அதிமுக ஆட்சி வந்துட்டால் மேபி அதற்கான விடை கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா அது ஞானசேகரனோடு முடியலாம். ஆனால் எடப்பாடியார் வந்துடுவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய 2 விஷயங்கள் எடப்பாடியார் ஆட்சிக்காக காத்துக்கு இருக்கிறது. ஒன்று அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்மந்தப்பட்ட வழக்கு, இன்னொன்று ஞானசேகரன் சம்மந்தப்பட்ட வழக்கு. இந்த 2 பெரும் வழக்கும் யார் ஆட்சியாளர்கள் என்பதை பொறுத்து அந்த வழக்கின் தன்மை நிச்சயமாக மாறும். இதில் பாதிக்கப்படுபவர்னா யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால்? எல்லாமே வந்து மிகப்பெரிய விஐபிகள் தான், அது ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. எந்த கட்சியை சார்ந்தவங்கன்றவங்க? அது வந்து திமுக, அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள்,
நிச்சயமாக பாதிக்கப்படும். ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் இப்போ ஒன்றும் இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. இப்போ ஆம்சாங் படுகொலையில் ஒரு 2-3 பேரை சொல்கிறாங்க அவங்க. அப்போ இதில் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச சார் அந்த ஒரு சார் பின்னாடி இன்னும் வேற எதனா சார் இருக்காரா அப்படிங்கிற உண்மை சார். உண்மையிலே வந்து ஞானசேகரனுக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு சார் இல்லைன்னு வச்சுங்க, ஃபைன் குட். சப்போஸ் இருந்தான்னு வச்சுங்களேன், நீங்கள் இப்போ நான் சார்னு நீங்கள் ஒரு சாரை இமேஜ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவரை விட்டுருங்க, வேற ஒரு முகத்தை ஒரு நல்லா முடிக்கிட்டலாம் வச்சுன்னு ஒரு முகத்தை இமேஜ் பண்ணுங்க. இப்போது அவங்க மாட்டலன்னு வச்சுங்களேன், இவர்கள் நாளை பின்ன இதெல்லாம் கொஞ்சம் நேரம் மறைஞ்ச பிறகு இன்னொரு குணசேகரனை, இன்னொரு அறிவழகனை, இன்னொரு XYயை இவர்கள் பயன்படுத்துவதற்கு முனையலாம். அதால் அந்த எண்ட் யூசர் வந்து மாட்டிட்டான்னு வச்சுங்களேன், இந்த விஷயமே முடிஞ்சிடும். அப்போது அங்கே உள்ளே இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இன்றைக்கி அந்த பிள்ளைங்களாம் இப்போ ஏதாவது ஒரு கார் போச்சுன்னா, இப்போ அந்த அக்ரன்ஸில் மாட்டின கார் மாதிரி இன்னொரு கார் போச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு திக்குன்னு இருக்கும்ல. ஒரு 8 மணிக்கு ஒரு பிள்ளை நடந்து போகுது, ஒரு சர்க்குன்னு ஒரு வண்டி போய் பிரேக் அடிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு SUV, உண்மையிலே அந்த பிள்ளைக்கு ஹார்ட் நிற்கிற மாதிரி ஆகிடும்ல. ஏன்னா இது முழுமையாக விசாரணைக்கு முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் பேசுகிறான், இது வந்து முழுமையானது இல்லை, இதில் இன்னும் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லி அந்த பிள்ளைங்க இப்போ படிக்கிற பிள்ளைங்க மனசில் அது இருக்குமா இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு வரணும்னா கட் அண்ட் கிளியராக என்னென்ன விஷயங்கள் தெளிவு வரணும். அந்த தெளிவு எப்போ வரும்? அது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தெளிவு பண்ணி அவன் இருக்கிறான் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின் அப்போ உண்மை முகம் வெளியே வரும்ன்ற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது. அதை வர விடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு பெட்டியில் இருக்குது. இப்போ யாரும் வந்து இதை போய் மாற்ற போகிறது இல்லை. 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக சார். அந்த 4 மாதம் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? அந்த சிறையில் அவர் கூட பழகி அதில் என்ன மாதிரியான ஒரு எல்லாரும் கேட்குறது என்ன பழகினேன்னா நாங்கள் சின்ன வயசில் ஒன்றா படித்த மாதிரியும், நாங்கள் சிறைக்கு போன பிறகு என்னப்பா என்னன்னு சேகரன்னா இங்கே தான் இருக்கிறியா நீ அப்படின்னு நாங்கள் கேட்ட மாதிரியும், பக்கத்து ஏரியா இருந்தால் கூட எனக்கு வந்து அந்த அக்ரன்ஸ் நடக்கிற வரைக்கும் நானும் சேகரன்னு ஒருத்தன் திமுகவில் இந்த ஏரியாவில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அக்ரன்ஸ் நடந்த பிறகு அதற்கான விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணி நானும் சேகரனுக்கு எதிராகவே பல விஷயங்களை நம்ம பேசுகிறோம். சிறைக்கு போன பிறகு நான் ஒரு 10-15 நாள் அவங்க கூட பேசவே இல்லை. பக்கத்து ரூம் தான். வெளியிலேருந்து நம்ம அவன் மேலே ஒரு கோபம் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணிட்டானே போயிட்டானே யாரையும் மறைக்கிறானே அப்படின்ற கோபம் இருக்கும்ல. அதில் ஒரு 10-15 நாள் பேசாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதே ஒரு 5-6 பேர் அந்த செல்லில் தமிழ் பேசுகிறவங்க. அப்புறம் நாங்கள் வந்து மூஞ்சி அப்படி திருப்பிலாம் இருக்க முடியாது இல்லையா. அப்புறம் சிறைனா எல்லாம் கைதி தானே. ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சுருப்பான், ஒருத்தன் தப்பு செய்யாமல் இருந்திருப்பான், ஒருத்தன் சும்மா அப்படி எட்டி நின்று பார்த்துருப்பான், அவனை பிடிச்சி போட்டிருப்பாங்க. அரசாங்கத்தின் பார்வையில் சட்டத்தின் பார்வையில் நாங்கள்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தானே. ஞானசேகரன்னா அதில் வந்து குற்றம் கீழமை நீதிமன்றம் நிரூபிக்கப்பட்டவன். எல்லோரும் ஒரு குற்றம் செஞ்சுட்டு வந்த மாதிரி தானே கணக்கு. அதனால் எங்களுக்குள்ளே வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது. பெரிய கொலைகாரனாக இருப்பான், நம்ம வந்து இவனா அப்படின்றவங்களாம் சாதாரணமாக சிறைக்குள்ளே பெரும்பாலும் ஒருத்தர் பேசும்போது பார்க்கும்போது நட்பாக தான் இருப்பாங்க. ஈவன் நீங்கள் வந்து இப்போ இந்த இஸ்லாமியர்கள், இந்த பிஜேபி, RSS அதெல்லாம் சொல்கிறோம்ல, 2 முகாமும் எதிர் முகாம்னு, நீங்கள் சிறைக்கெல்லாம் போனால் 2 பேரும் பேசிட்டு தான் இருப்பாங்க சிறைக்குள்ளே. அப்போ இந்த கட்சி இந்த எதிரியெல்லாம் தாண்டி சிறைக்குள்ளே ஒரு சக மனித சிறை அங்கே வந்து சிறைவாசி தான், ஒரு நம்பர் தான், எல்லாத்துக்கும் பேர் இல்லை, ஒரு நம்பர் தான் அங்கே. அதெல்லாம் நம்பர் அப்படி கலந்து ஒன்றுமனா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப தீவிரவாதிகள்னு ஒரு சிலரை சொல்லி பிடிச்சி வச்சு தனியாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்க கூட இந்துத்துவா பிஜேபிக்காரங்க கூட சகஜமாக பேசியிருந்தா இருப்பாங்க. அந்த அரசியல்லாம் வெளியில் தான், உள்ள எல்லாம் சிறைவாசி தான். என்ன நேற்றுனா சோறு நல்லா இல்லை, இன்றைக்கி சோறு நல்லா இல்லை, என்ன ஏது அந்த மாதிரி தான். ஃபேன் வரல, தண்ணி வரல, அது வரல, சுத்தமாக இல்லை, வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, அது இதுன்னு எல்லா சிறைவாசிக்கும் உண்டான விஷயங்களே ஒன்றா கலந்து பேசுவாங்க. அதனால் அது ஒரு பெரிய அங்கே டிஃப்ரென்ஷியேட்லாம் கிடையாது. அவரை பார்க்க யாராச்சும் வருவாங்களா சார்? ஏன்னா இப்போ அந்த 4 மாதம்ன்றப்ப உறவினர்களாக இருக்கட்டும், வேண்டியப்பட்டவர்கள் யாராச்சும் வந்து பார்க்கறது அந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் வரலாங்க உறவினர்கள். அவங்க உறவினர் வருவாங்க, அவங்க மனைவியெல்லாம் வருவாங்க. இதை தாண்டி அவருக்கு உடல்நிலையெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இல்லை, இப்போ வந்து போன சண்டே வந்து அவர் வந்து ஏதோ அடிச்சிருக்காங்க. எடப்பாடியார் பிரச்சாரம் பண்ண பிறகு இந்த கழித்திம்பாங்க அது இதுன்னு சொன்ன பிறகு திடீர்னு அவரை அடித்து அவர் அன்கான்சியஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸ்டாலினில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப
ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் வெளியில் புரளி வந்தது. அப்புறம் தான் நம்ம போய் சும்மா பக்கத்து சிறைவாசி தானே அப்படின்னு போய் பார்த்துட்டு அப்புறம் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலிலாம் வந்தாங்க. உண்மையிலேயே அவனை அடித்திருக்கிறார்கள் என்பது அவனும் சொல்கிறான், சிறைவாசிகள் மற்ற பக்கத்து சக சிறைவாசிகளும் சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு அந்த அடிதடியானது நடந்துச்சு உள்ள? அடித்தடி இல்லைங்க, ஏன் அடித்தாங்க? இவர் அடிச்சு அவருங்க அடிச்சா மாதிரி ஒரு ரூமில் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சிறையில் இருக்க அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து இவர் அடிச்சதா சொல்கிறாங்க. இப்போ நானும் சேரணும் அதுதான் கேட்குறான். நான் இவ்வளோ நாள் சிறையில் இருந்தேன், நான் எந்த பிரச்சனையும் யார்கிட்டையும் பண்ணது கிடையாது, ஏன் என்னை வந்து திடீர்னு அடிக்கணும், இதுக்கு வந்து ஒரு நீதி விசாரணை வேணும், எனக்கு தெரியணும் என்னை ஏன் அடித்தாங்க, என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா, அது உண்மையை தெரிந்து ஒரு நீதிபதி அவர்கள் வந்து ஜெயிலில் விசாரணை பண்ணணும் அப்படின்னு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போன சண்டேலேருந்து இன்றைக்கி 8வது நாள் 9வது நாள் உண்ணாவிரதம் இருக்கிறதா ஈவினிங் கூட செய்தி வந்தது. அதுவும் குறிப்பாக ஒரு செய்தி சொன்னீங்க, அதிமுக பிரச்சாரம் அப்படின்றப்ப இந்த அடிக்கிறது வந்து நடந்திருக்கு. அப்போ இது கூட பின்னணி ஏதாச்சும் இருக்கா, வேற அரசியல் பின்புலம் இருக்கா சார்? இது இல்லை, நம்ம இப்போ யார் அந்த சாருன்னாங்க, அந்த சார் தான் ஆல் அவுட் அடிக்க விட்டால நம்ம சொல்ல வரல. இந்த எடப்பாடியார் பேசுகிறார், இந்த சம்பவம் நடைபெறும், அப்போ இதுக்குள்ளே ஏதாவது இன்டர்லிங்க் இருக்குமான்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்கல்ல. இந்த பிரச்சாரத்தை பார்த்தவ நானும் சகரன் விஷயம் கலரை போட்டோன்னே நானும் சகரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான், வலிப்பு வந்துடுச்சு, அடி பொட்டி பொழந்துட்டாங்க, அது இதுன்னு செய்தி வருகிற போது மேபி இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கலாமா? ஒரு பத்திரிகையில் வந்து தலைப்பு செய்திக்கும் கடைசி பக்கத்தில் இருக்க ஒரு பிட்டு செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது அந்த விஷயத்தை அறிஞ்சவர்களுக்கு தெரியும். அதால் அப்போ அவர் பேச்சுக்கும் இந்த நடவடிக்கையும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரி இப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ அவனும் அப்படி தான் நினைப்பான். இப்போ தான் எடப்பாடியார் பேசினார், உன்னை வந்தாலும் அவங்க பேச திருப்பி எடுக்கிறாங்களாம் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா, என்னடா அது சும்மா இருந்தது இந்த எடப்பாடியார் பேசி நம்மளை பேரே எடுக்கிறாங்களான்னு அவர் ஞானசேகரன் இயல்பா நினைக்க தானே செய்வான். அதெல்லாம் அது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது விசாரணையிலேருந்து தான் தெரிய வரும். ஏன்னா அடி வாங்கணும்னு சொல்கிறான், என்னை அடிச்சிட்டாங்கன்னு, அடித்த தரப்புலேருந்து ஆமாம் சிறையில் அடித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. ஏன் அடித்தோன்னா அப்புறம் அந்த உண்மை காரணம் ஹையர் அஃபிஷியல் விசாரணை பண்ணால் தானே தெரியும். எவனை அடித்தவன் எவனும் இந்த இவர் சொன்னாருங்க அவர் சொன்னாருங்க, இல்லைங்க எனக்கே ஆத்துறாங்க, நான் இவனை ரொம்ப நாளாக பார்க்கணும் இருந்தாங்க, வந்தாங்க, இப்போ தாங்க சந்தர்ப்பம் கிடச்சிது, என்னத்தையாவது அவங்க அடித்தவங்க சொல்லணும், அதுக்கான என்கொயரி நடக்கணும்ல, அதுக்காக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதற்கான விடைன்றது கிடைக்குமான்றது கேள்விக்குறியா இருக்கா, இல்லை விடை கிடைக்குமா சார்? அவர் உண்ணாவிரதம் இருக்காரு, ஏன் அடித்தாங்க அப்படின்றதுக்கான விடை? அதாவது வெளிப்படாத ரகசியங்களே கிடையாதுன்னு பைபிள் வாசகம் எல்லாம் வெளிப்படும், அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.